நடிகர் விஜய்க்கும் நடிகைக்கும் கள்ள தொடர்பா, அதனால அவங்க மனைவி விவாகரத்து கேக்குறாங்களா அப்படின்ற விவகாரத்தை தான் இன்னைக்கு ஊடகங்கள் இன்ஃபுளுசர் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த காணொலியில அதை பத்தி தான் பேச போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரி பக்கத்துல 2.5 வயசு குழந்தைய ஒரு அரக்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலையே பண்ணிருக்கான். இதத்தான் இன்னைக்கு நேஷனல் மீடியா எடுத்து பேசிட்டு இருக்கு. அவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கட்சியை சேர்ந்தவன். சோ இத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அப்படிங்கிற பகுதியில 2.5 வயசு பச்சை குழந்தைய பாலியல் தொந்தரவு செஞ்சு அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. இதை செஞ்சது யாரு அப்படின்னா பெரிய நாயகம் அப்படின்ற ஒரு டாக். அவனை டாக்னு தான் சொன்னா, அவனை மனுஷன் எல்லாம் சொல்லக்கூடாது. இவன் என்ன பொறுப்புல இருக்கான் அப்படின்னா திமுகவோட இளைஞர் அணி செயல்பாட்டாளராக இருக்கிறான். இந்த விவகாரம் அப்படின்றது கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி வர ஒரு சம்பவம் இதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் பேசுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. விஜய்க்கும் எந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்கு, மனைவி சொன்ன அந்த நடிகை யாரு அப்படின்றதுல பிஸியா இருக்காங்க. பட் ஆனா இந்த விவகாரம் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல டிபேட்டபிளா மாறி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற டாக் இருக்கான் இல்லையா, இவன் இன்னொருத்தரோட கள்ள தொடர்புல இருக்கான். அவங்களோட குழந்தைய பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது செஞ்சிருக்கான். 2 வயசு குழந்தைய இந்த காம கொடூரன் கிட்ட மாட்டின அந்த குழந்தை இதனால மரணம் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய விஷயம். இதுதான் தலைப்பு செய்தியா மாறி இருக்கணும். ஆனா திமுகவோட ஸ்ட்ராட்டஜியா என்ன அப்படின்றது தெரியல நமக்கு. பட் இங்க விஜயோட விவகாரம் தான் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னுட்டு. சோ அந்த விவகாரத்தை நம்ம அப்புறம் பேசுவோம். பட் ஆனா இந்த என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத நம்ம கேட்கணும். இது எப்படிங்க இமேஜினே பண்ண முடியல. ஒரு 2.5 வயசு குழந்தைய கொடூரமா காம உணர்வுக்கு யூஸ் பண்றான் அப்படின்னா, இவெல்லாம் மனுஷன் தானா, மிருகமா, இல்ல வேற ஏதேனும் ஜந்துவா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம பாதுகாக்கிறோமா? உடனே மற்ற கட்சியை கை காட்டுவாங்க, இல்ல மத்த மாநிலத்தை கை காட்டுவாங்க. அப்படிலாம் கை காட்டாதீங்க. அந்த 2.5 வயசு குழந்தை நம்ம வீட்டு குழந்தையா இருக்குமோ, நம்ம சொந்தத்தோட குழந்தையா இருக்குமோ, நம்ம நண்பரோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய இப்படி பண்ணிருக்கானே, இவெல்லாம் மனுஷன் தானா இல்ல மிருகமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும். இவனுக்கெல்லாம் என்ன மாதிரிங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இந்த பொறுப்பை யார் எடுத்துப்பாங்க அப்படின்றத நேரடியா நம்மளுடைய முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் தான் உங்களுக்கு எல்லாம் அப்பா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி பாப்பாரு அப்படின்னு நம்ம கேட்கணும். இதுக்கு தார்மீகமா தமிழக அரசோ அல்லது திமுகவுடைய நம்மளுடைய எம்.கே. ஸ்டாலின் அவர்களோ தான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த லட்சணத்துலதான் இங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கு. அவனுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படிங்கறதா விஷயம். இங்க என்ன வேணா பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, பின்புலம் இருக்கு. அதனால ஒரு 3 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ எல்லாரும் மறந்துடுவாங்க. நம்ம நல்லா சாப்பிட்டு கொளுத்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற தைரியம் தான் இந்த மாதிரியான ராஸ்கல்ஸ் இப்படி பண்ண வைக்குது அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது ஒரு சம்பவமா அப்படி கேட்டோம்னா, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட ஆளுநர் தொட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் டெய்லி புள்ளி விவரமா அடுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கோம். ஓட்டுக்கு எவ்வளவு தருவாங்க, எந்த வீட்டுல எந்த பாத்திரம் கொடுப்பாங்க அப்படின்றதுல பிஸியா இருக்கும். ஆனா இங்க சமீபத்துல இந்த கடந்த 4 வருடமா மட்டும் பதிவாயிருக்கக்கூடிய போக்சோ வழக்குகள் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சமீபத்துல போக்சோ வழக்குகள் பதிவாகுது இல்லையா, இதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த 4 வருஷத்துல மட்டும் எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அபாயம் தரக்கூடிய நம்பர்ஸா இருக்கு. குறிப்பா போக்சோ வழக்குகள் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 4 வருஷத்துல. அதாவது 2020 இருந்து 24 வரைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது இந்த பீரியட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சராசரி அளவை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்குது, இதையெல்லாம் எடுத்து பெருசா பேசுறீங்களே, எந்த மாநிலத்துல நடக்கலையா, ஊர்வலத்துல நடக்கலையா அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. இதுக்கு முழுக்க நம்ம காரணமா சொல்றது என்ன அப்படின்னா, சரியான நிர்வாகம் இல்லை அப்படிங்கறதான் சொல்றோம். லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு எல்லாம் இது செய்யறதுக்கு, ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறோம். ஏன்னா கடுமையான தண்டனைகளோ கடுமையான சட்டத்திட்டங்களோ இல்ல. தப்பு பண்ணா அவன் தண்டிக்கப்படுவான், அவனுக்கான கடுமையான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இங்க அந்த பயமே கிடையாது. நம்ம ஆட்சி தானே நடக்குது, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற தோரணையில தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா
இந்த நம்பர்ஸ் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், அதை நீங்க பாருங்க. இது வந்து 2025-26க்கான பாலிசி நோட்டு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹோம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ரேப் கேசஸ் மட்டும் அதுல வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அகெயின்ஸ்ட் விமன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல 2020ல 404, 2021ல 442, அதுக்கப்புறம் 22லயும் 42, அதுக்கப்புறம் வந்து 403 2023ல, 2024ல 471 அப்படிங்கிறது கேஸா வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டவுரி டெத் அப்படிங்கிறது 20ல வந்து 40 இருக்கு. அது வந்து 2024ல 7 மாறி இருக்கு. அதுக்கப்புறம் குரூவாலிட்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது 2020ல 689, அப்புறம் வந்து 21ல 875, அதுக்கப்புறம் 2022ல வந்து 1043, அப்புறம் 23ல 1017, 2024ல 870 அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி டோட்டல் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா மொத்தமா 2020ல வந்து பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் விமன் வந்து 2025 வழக்குகள் மட்டுமே இருக்கு கிரைம் ஹிஸ்டரி படி ரிப்போர்ட் ஆனது. ஆனா 2024ல அப்படி எடுத்தீங்கன்னா 3233 கேசஸ் வெவ்வேறு கேட்டகரியில வந்து ஃபைல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 60% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரிப்போர்ட் ஆனதுதான் இதை சொல்லிட்டு இருக்கோம். ரிப்போர்ட் ஆகாத பட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்ட பல விவகாரங்கள் வெளியவே வராம இன்னும் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. தினம் நம்ம பேப்பர்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ இந்த லட்சணத்துலதான் வந்து இவங்க கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயம் தான். ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் எப்படியா இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து திமுக அரசு வந்த பிறகு இந்த திமுக நிர்வாகிகள் போடக்கூடிய ஆட்டோ இருக்கு இல்லையா, அதனாலதான் அவங்கள வந்து தொடர்ந்து எல்லாரும் தீய சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், இது வந்து திமுக ஆட்சியில நிறைய காலம் நம்ம சின்ன குழந்தையா இருந்த காலத்துல இருந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த லட்சணத்துலதான் இருக்கும். இன்னைக்கும் அதுல கொஞ்சமும் பிசிறு தட்டாம அதே மாதிரிதான் இருக்காங்க. பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. என்னதான் வந்து முதல்வர் அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள், அப்புறம் வந்து பெண்கள் நாட்டின் கண்கள், நான் உங்களை காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு திட்டங்களை வந்து மேடை அலங்காரத்துக்கும் விளம்பரத்துக்கும் என்ன பண்ணலாமே தவிர உண்மையில இங்க பெண்களோட நிலைமை அப்படிதான் இருக்கா? குறிப்பா உங்க கட்சிக்காரங்க அப்படிதான் நடக்கிறாங்களா? உங்க கட்சிக்காரங்க மேல வரக்கூடிய விஷயங்களை நீங்க அப்படிதான் கையாளுறீங்களா? இதுவே வந்து வேற மாநிலத்துல வேற ஏதோ ஒரு கட்சி அப்படின்னா இங்க அதை எடுத்து பெருசா பேசுவோம் இந்த திமுக அரசும் திமுக ஐடி விங்கும். ஆனா இங்க நடக்கிற இந்த விஷயத்த எந்த திமுக ஐடி விங்கோ இல்ல வந்து எந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டோ எடுத்து பேசுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இந்த திமுக நிர்வாகிகள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லையா, நாம வந்து திமுக லேபிள்ல இருக்கோம், நம்ம என்ன வேணா பண்ணல. இந்த வட சென்னை படத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, இவங்க லேபிள்ல இருக்கேன் அவங்க லேபிள்ல இருக்கேன், அதனால 2 ரவுடி கும்பலும் சண்டை போட்டுக்கோம் அப்படின்ற மாதிரி படம் எடுத்து காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நாங்க திமுக லேபிள்ல இருக்கோம்டா, நாங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தோரணையில தான் இன்னைக்கு திமுக காரங்க திமுக நிர்வாகிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்களா அப்படின்றத கேட்கணும். ஏன்னா இது கீழ் மட்டத்திலயோ இங்கொன்னும் அங்கொன்னும் அப்படி நடக்கல. இதையே தான் பொழப்பா வச்சுட்டு திரியிறாங்களா, மேலிடம் என்னதான் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல இந்த திமுக நிர்வாகி அந்த பிரியாணி அண்டா பண்ணார் இல்லையா, இவருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வட்டமா மாவட்டமா என்ன கன்றாவி அப்படின்னு தெரியல. பட் ஆனா அந்த சார் யாரு அப்படின்ற விவகாரம் இன்னைக்குமே புகஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய பல வேலைகளை வந்து திமுக செய்யும். அது மட்டும் இல்லாம அரக்கோணத்திலேயே ஒரு ராஸ்கல், அந்த அவரோட பேரு என்ன அப்படின்னா தெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தன், இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண், அரக்கோணத்துல ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரியான டார்ச்சர் கொடுத்து அந்த பெண் வந்து தற்கொலை முயற்சிக்கே போயிடுச்சு. அந்த பொண்ணு கேஸும் எடுக்கல. கடைசியில அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கான விஷயங்களை தான் நடந்துருது. இது அடுத்து அதிமுக பயங்கரமா பேசியிருந்தாங்க. அதை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 15 வயசு மேஜர் பெண்ணை வந்து திமுகவுடைய நிர்வாகியான ரமேஷ் அப்படிங்கிறவங்க வந்து போர்சபிளா ப்ராஸ்டியூஷனுக்குள்ள தள்ளக்கூடிய இந்த விவகாரம் அப்படின்றது கொழுந்து விட்டு எரிஞ்சுது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக கிட்ட லேபிள் வாங்கி ஒட்டிக்கிட்டு நான் திமுக காரண்டா, என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்ற தோரணையில சுத்திட்டு இருக்காங்க. இவங்க மேல எல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே வரிசையில வரக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, ஒரு 2 வயசு குழந்தைட அறிவு கெட்டவனே அப்படிங்கிற மாதிரி இவெல்லாம் மனுஷன் தானா மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்பான்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் எப்படி கம்முன்னு இருக்காங்க, பொம்மை முதல்வரா நீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சியான அதிமுக கேள்வி கேட்குது. பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா பொதுமக்கள் ஆகிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, விஜய் வந்து எந்த நடிகையோட இருந்திருப்பாரு அப்படின்ற இமேஜினேஷன்ல உட்கார்ந்து இருக்கோம். இந்த 2 வயது குழந்தைக்கான நியாயத்தை நம்ம பெற்றுத்தரணும் அப்படிங்கிற பொறுப்புன்றது இந்த சமூகத்துக்கு கொஞ்சமாச்சு இருக்கணும். இப்படியான அரசியல் கட்சிகளையும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா
இது மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.